ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சேலத்துலேருந்து கோவையிலேருந்து வேலை செய்யக்கூடிய 2 இளைஞர்கள் சொந்த ஊருக்கு லீவ் டைமில் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அவங்க 2 வீலரில் நைட்டு கிளம்பி போகும்போது வழியில் அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு பாலத்துக்கிட்ட நடந்த ஒரு திகில் சம்பவம்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது கோஸ்ட் சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதில் போய் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக நமக்கு ஷேர் பண்ணி விட்டுறலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேலத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு 2 பேர் 2 பேருமே பக்கத்து ஏரியாக்காரங்க தான் வைங்களேன். அந்த ஊரில் சொந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்பு ஒழுங்காக படிக்காதனால சரி நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிஞ்சவர் மூலியமாக கோயம்புத்தூரில் வேலை செய்கிறாங்க 2 பேரும். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாள் அவங்களுக்கு இடையில ஒரு லீவ் கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, சரி நம்ம சொந்த ஊருக்கு போகலாம், ஒரு 4 நாள் ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம சொந்த ஊருக்கு போய்ட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தேவையானதெல்லாம் வாங்கிட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி நைட்டு கிளம்பலாம், ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்படி ரெடியாகி ஒரு 8 மணி 8:30 ஆயிடுதுன்னு வைங்களேன் கிளம்பும்போது. அந்த டைமில் அவங்க கிளம்புறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வண்டி எடுக்கிறாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கிளம்பி அவங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போது ஒரு 10-10:30 ஆயிரம்னு வைங்க. அந்த டைமில் ஒரு 10-10:30 11 மணி பக்கத்தில் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு இப்படி கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி ஷார்ட்கட் ஒரு ரோடு இருக்குது. அந்த இடத்துல நிறுத்தி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டிங்கன்னா, சரி நம்ம இந்நேரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போனோம்னு வையன், அன்டைம் ஆயிடுச்சு, எங்கள் ரவுண்டிங் இப்போ பெட்ரோல் போலீஸ் இந்த மாதிரி யாரோ நின்னாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறது, பிடிச்சி ஃபைன் கீன் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் நம்ம இந்த ஷார்ட்கட்டுக்குள்ளே பூந்து போயிட்டோம்னா அது கிராமம் தடம் மாதிரியே இருக்கும். சரி அதில் பூந்து போயிட்டோம்னா நம்ம அந்த பெட்ரோல் பக்கத்தில் போகாமல் நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, அந்த ஷார்ட்கட்டில் வண்டி விடுறாங்க. அப்படி விட்டு அவங்க போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வண்டி லைட்டாக நம்ம கொஞ்சம் இந்த அடைச்சாப்பில் ஓட்டினா என்ன ஆகும், அது சாரி இந்த வண்டி அடைச்சி ஓட்டினா ஒரு மாதிரி ஆஃப் ஆகி ஓடும் இல்லைங்களா, அந்த மாதிரி வண்டி அப்பப்போ அடைச்சி ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருந்த வண்டி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முறுக்கி பார்க்குறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படியே ஸ்லோவாகி வண்டி ஒரு இடத்துல நின்று டோட்டலாக வண்டி ஆஃப் ஆகிடுது. ஐயோ என்னடா இந்நேரத்துக்கு இப்படி ஆயிடுச்சு, இருட்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 10 அடி முன்னாடி போனாங்கன்னா ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அது எப்படி பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் ஆற்று வாய்க்கால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாய்க்கால் போயிட்டுருக்கு. அதை இணைக்கிற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோடை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி, இந்த கிராமத்துலேருந்து அந்த கிராமம் போகிற மாதிரி நடுவில் பாலம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாலத்துக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி வண்டி ஆஃப் ஆகிடுதுன்னு வைங்களேன். ஆஃப் ஆனோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிராமத்து ரோடுகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சுற்றி அடர்ந்த மரங்களாக இருக்கும், கொஞ்சம் இருட்டு தோற்றத்தை தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா, இவங்க பயந்துட்டு வண்டி அங்கேருந்து அந்த 10 அடி தூரத்தில் இருக்கிற பாலத்துக்கிட்ட தள்ளிட்டு போயிடுறாங்க. தள்ளிட்டு போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு வைங்களேன். கிராமத்து சைடில் அதிகம் வண்டி வரலன்னு வைங்களேன். அங்கெல்லாம் அதிகம் தெருவிளக்குகள் இருக்காது, ஸ்ட்ரீட் எல்லாம் அதிகம் இருக்காது கிராமத்தில். இப்போயுமே நிறைய கிராமத்தில் பாருங்கள், இந்த புளிய மரங்கள் 2 பக்கமும் இருக்கும். பகல்லே கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும். இப்போ இருட்டில் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வண்டி இருந்தால் தெரிஞ்சுக்காது, வண்டி வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப இருட்டாக தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பயந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாலத்துக்கிட்ட நல்ல நிலா வெளிச்சம் இருக்குது. ஏன்னா இந்த பக்கமும் தண்ணி அப்படிங்கிறனால சென்டரில் நிலா வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால சரி இந்த இடத்துல நம்ம நிற்போம், யாராவது வந்தால் அந்த வழியாக நம்மளை மாதிரி வந்தாங்கன்னா ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆனனால என்ன பண்ணுறாங்க, சரி வண்டி அப்படியே ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே ஒரு இடத்துல பக்கத்தில் ஓரமாக உட்காந்துட்டு, அந்த பாலம் இருக்குன்னா அந்த பாலத்தில் சும்மா ஒரு சின்ன திட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களே, அங்கங்கே திட்டாக இருக்கும். பாலம்னா நீங்கள் இந்த
சைடில் வந்து சில பாலங்கள் வந்து இந்த இது போடுவாங்க. ஆனால் சில பாலத்தில் வந்து திட்டாக கட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி திட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டில் போய் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் போகுது. ஆனால் வண்டிகள் பெரிதாக அந்த பக்கம் வர மாதிரி ஒன்றும் தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இப்படி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வண்டிகள் வராமல் அந்த தடம் நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நிசப்தமாக இருக்குது. ஒரு சத்தம் இல்லாத அளவுக்கு நிசப்தமாக இந்த குருவிகள் சத்தம், இந்த சின்ன சின்ன பூச்சிங்க கண்ட சத்தம்லாம் வரும் நைட் டைமு. அந்த மாதிரி ஆத்தங்கரையில் இருக்கிற சத்தங்கள், சில சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்துக்கு நடுவில் வந்து இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நமக்கு இப்போ வந்து ஆற்றுல கீழே நம்ம கரையில் நின்றுட்டு அந்த ஆற்றோட தண்ணி ஓடுது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம காலை வச்சு அலம்புனாலோ இல்லது நம்ம ஏதாவது குச்சி ஏதோ வச்சு தண்ணி எப்படி அலசினாலோ ஒரு சத்தம் கேட்கும் பார்த்திங்களா, அலம்பர சத்தம் கேட்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது கேட்டோடனே உங்களுக்கு லைட்டாக ஒரு அதிர்ச்சி. என்னடா இது இந்நேரத்துக்கு தண்ணி அலம்பர சத்தம் கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட்டையிலேருந்து எந்திரிச்சு அந்த ஓரமாக நின்று எந்த பக்கம் அந்த சத்தம் கேட்குது, எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்குற பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிலா வெளிச்சம் இருக்குது. நிலா வெளிச்சம் வந்து லைட்டாக ஓரளவுக்கு இருக்குது அந்த இடத்துல பிரைட்டாக. இப்போ வந்து அவங்க அந்த இடத்துல அப்படி எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு மணி நேரம் பக்கம் இருக்குன்னு வைங்க. ஆனால் அந்நேரம் வரைக்கும் அந்த இடத்துல ஆளுங்க நடமாட்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ நேரம் கழித்து அந்த இடத்துல அந்த தண்ணி சத்தம் கேட்டதுக்கப்புறம் அவங்க போய் எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் இருக்கார். அந்த நபரை பார்த்த உடனே அவங்க லைட்டாக ஒரு மிரண்டிருந்தாலும் அவங்க என்ன அப்படி யோசிக்கிறாங்க, ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த லோக்கல் கிராமத்தை சேர்ந்த நபர் யாராவது ஒருத்தராக இருப்பார் அப்படின்னு எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம மீன் பிடிக்கிறவங்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று விடிய காத்தால் பிடிக்க போவாங்க, இல்லைன்னா ஈவினிங் டைமுக்கு மேலே போவாங்க. ஏன்னா அந்த இருட்டு டைமில் வந்து மீன்கள் வந்து அந்த கரையோரமாக வர பண்ணும். அப்போ வந்து அந்த இருட்டு டைமில் பிடிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிக்க வருவாங்க. அது வந்து இந்த இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேருக்கு, சேலம் இருக்கலாம் அப்படி கூட தெரிஞ்சிருக்கலாம். அப்படிங்கிறனால இந்த லோக்கலில் இருக்கிற யாரோ ஒரு நபர் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் பிடிக்க வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அந்த ஆளோட தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த அப்பன்ட்டில் இப்போயுமே இந்த காட்டிலலாம் இருக்கிறவங்க எப்படி தெரியுமா, அந்த கருப்பு கலர் ஒரு கம்பளி இப்படி போத்திட்டு கையில் குச்சியை வச்சுட்டு லாந்தர் வச்சுட்டு சில பேர் போவாங்க வருவாங்க, அது அந்த மாதிரி தோற்றம்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் கையில் வந்து விளக்கு இல்லை, குச்சியும் இல்லை, அந்த கருப்பு கம்பளி மட்டும் இப்படி போத்திட்டு காலை வச்சு தண்ணிக்குள்ளே இப்படி என்னமோ அலம்பிட்டு தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மீன் பிடிக்க வரும்போது எது தூண்டில் உள்ளே போட்டாரோ என்னமோ, இல்லை கையில் ஏதாவது டார்ச் லைட் கொண்டு வரும்போது அது தவறி கீழே விழுந்துருச்சோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சரி ஒரு லோக்கலால் தானே இருப்பார், அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்போம், யாராவது மெக்கானிக் தெரிஞ்சால் அந்நேரத்துக்கு சரி யாரோ பக்கத்தில் யாராக இருந்தால் நம்ம இந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷனை சொல்லி ஹெல்ப் கேட்டு நம்ம போகிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாலத்து மேலே நின்றுட்டு இங்கேருந்தே கத்துறாங்க, அண்ணா அண்ணா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் இவங்க என்ன தான் கத்துனாலும் அந்த சத்தம் அவருக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. அப்போது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்கே வயசான ஆளாக இருப்பார், என்னமோ காது கேட்கல என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இங்கே நிற்க சொல்லிவிட்டு, மச்சான் நீ இங்கே நில்லு, நான் போய் பக்கத்துலேயாவது அவரை கூப்பிட்டு ஏதாவது தெரிஞ்ச ஆளுங்க இருந்தால் ஹெல்ப் கேட்டு நம்ம இந்த மாதிரி வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு வண்டிக்கிட்ட நிறுத்திட்டு இவர் மட்டும் அந்த பாலத்துலேருந்து கீழே இறங்க போகிறாரு. அந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கி போகிற தடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பாலத்துக்கு கீழே வந்து மனிதர்கள் நடமாட்டம் இல்லாதனால சுற்றி செடிகள் முளைச்சிருக்கும் இல்லையா, அந்த செடிகளில் வந்து நம்ம ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் சும்மா அந்த இடத்துல நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், சும்மா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி விழுகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. அதில் இறங்கி அந்த நபர் பக்கத்தில் போக போகிறாரு. அதே டைமில் இந்த நண்பர் வந்து பைக்கு கிட்ட உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த திட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த திட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த நண்பர் போகிறதையும் அந்த நபர் நிற்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் வந்து அப்படியே அவர் போகிறாரு, போய் அந்த நபர் அங்கே நிற்கிறாருன்னா அந்த நபர் வந்து காரை பக்கத்தில் நிற்கிறார். இவர் வந்து இந்த திட்டு மேலேயே கொஞ்சம் நின்றுக்கிட்டு, இந்த கரை இப்படி டேப்பராக இருக்கும் பார்த்தீங்களா ஆத்தோரத்துலலாம், அந்த டேப்பரில் வந்து ஒரு திட்டு மேலேயே நின்றுக்கிட்டு அந்த கீழே கரையில் மீன் பிடிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிற நபர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் ஆளாங்கண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு ஏதாவது மெக்கானிக் ஏதாவது தெரியுமாங்கண்ணா, நாங்கள் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வரோம், சேலம் போகணுன்னா ஏதோ ஆள் தெரிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த நபர்கிட்ட வந்து பெருசாக எந்த ரிப்ளையும் வந்த மாதிரி தெரியல. அவர் வந்து இவர் என்ன தான் சொன்னாலும் அப்படின்னு மட்டும்தான் கொட்டுறாரு.
சரி அதாண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளம்னா உங்களுக்கு லோக்கல் ஆள் யாராவது தெரியுமாண்ணா, கொஞ்சம் வரீங்களாண்ணா, வண்டி தான் இந்த மாதிரி பாலத்து மேலே நிற்கிதுண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவர் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இவரான சரி வருவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரையிலேருந்து அந்த பையன் வந்து அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ வந்து இந்த உருவமும் திரும்பி இவர் கூட வர மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி நம்ம சரி கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அந்த பின்னாடி இருந்த நபரும் வந்து ஒரு பின்னாடியே வர மாதிரி தான் அவருக்கு தெரியுது. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே அப்படி முன்னாடி அவர் போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அந்த பாலத்து மேலே ஒரு நண்பர் வந்து வண்டி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இவங்க நண்பரையும் அந்த நபர் வந்து இவர் கூட திரும்பி வர்றதையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த மேலே இருந்த நபர் வந்து ஐயோன்னு கத்துறாரு. டே அங்கே நிற்காதரா, வந்துடுறா இங்கே வாடா அப்படின்னு கத்துறாரு. இது கேட்டவுடனே இந்த கீழே இருந்த நண்பர் வந்து என்னடா இவன் திடீர்னு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்கல. அப்பயும் அவர் நண்பரை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு இவர் கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேட்காது இல்லைங்களா, அவர் அங்கே இருந்துட்டு கத்துறாரு. வாடா அங்கே நிற்காதரா, வந்துடுறா அப்படின்னு கத்துறாரு. இவர் இங்கே இருந்துக்கிட்டு பின்னாடி திரும்பாமலே அந்த பின்னாடி நபர் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நபர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா, அந்த அவனுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான், ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிட்டே அப்படியே திரும்பி பின்னாடி பார்க்குறாரு. இந்த இடத்துல அந்த பின்னாடி வந்துட்டு இருந்தால் நபரை காணோம். அப்போ வந்து இந்த நண்பர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடியோ நம்ம பேச்சு வாக்கில் நமக்கு முன்னாடியே போயிட்டாரோ, நம்ம பைக்கு கிட்ட போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை பெருசாக நினைக்காம சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஏன்னா லோக்கல் ஆளிலேயே அதை ஷார்ட்கட்டுக்கே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம பேசிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசிக்கிட்டே சுற்றி முற்றி அந்த இருட்டில் பார்த்துக்கிட்டே தான் வராரு. பின்னாடி வந்து அவரை பார்க்காம முன்னாடி மட்டும் சுற்றி முற்றி பார்த்துட்டு வராரு. அந்த பேச்சு வாக்கில் இவர் நமக்கு முன்னாடி போயிருப்பார் நம்ம நண்பர்கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வேறு கத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே இருந்துட்டு வாடா சீக்கிரம் வந்துடுறாங்க, நிற்காதரா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி இருறா வரண்டா, ஏன்டா இவன் வேறு கத்திக்கிட்டு இருக்கான், இருறா வரண்டா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிருந்து ஓட பார்க்குறாரு. என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி வந்தவர் நமக்கு முன்னாடி போயிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது அப்படின்னு அவருக்கு தெரிய வரும். அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமாக போய் ஏரியா ஒரு நண்பர்கிட்ட போனோன்னு, ஏன்டா கத்துற, என்னடா ஆச்சு, அந்த அண்ணன் இது வந்தாரா, வந்துட்டு இது உன்கிட்ட சொன்னாரா, போய் ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பார்க்குறாரு. ஆளை காணோம். இருந்தாலும் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்தாரா பிடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த நண்பர் வந்து அப்போதைக்கு அவரால் பேசவே முடியல. என்னடாச்சு அப்படின்னு இவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினதுக்கப்புறம் நின்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த விஷயத்தை கேட்டவுடனே இந்த நண்பருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீ போனில்ல, போய் ஒருத்தரை பார்த்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே போனில்ல, போயிட்டு அவர் திரும்பி வர வரைக்கும் நான் கூட அவரை ஒரு மனுஷன் தாண்டா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திரும்பி நீங்கள் 2 பேரும் இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த பின்னாடி கூட வந்தவரோட உருவம் வந்து அப்படியே பெருசாக ஆரம்பித்தது. பெருசாகும்போது தாண்டா நான் பார்த்தேன், அந்த பெட்ஷீட்டுக்கு நடுவில் மூஞ்சி பூரா இந்த ஓரம் அப்படியே ரத்தமாக, இந்த இடத்துல மட்டும் அப்படியே வெடிச்சு இந்த இடம் பூரா ரத்தமாக இருக்கிற மாதிரியும், கண்ணு ரெண்டும் அப்படியே பயங்கர சிகப்பாக இருக்கிற மாதிரியும், உன்னை முறைச்சிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருந்துச்சுடா. அப்படி இருக்கிறது இல்லாமல் மறுபடியும் வேற கை வேற உன்னை அடிக்கலான்னு சொல்லி இப்படி ஓங்குச்சு. அதை பார்த்து தாண்டா நான் பயந்துட்டு எங்கே உன்னை அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா உன்னை கத்துனேன். ஆனால் நான் கத்துனதை பார்த்தோன்னே அது சடக்குன்னு அப்படியே மறைஞ்சிருச்சுடா, அந்த இடத்துலேருந்து அப்படியே புகை மாதிரி போயிருச்சுடா, ஆற்றுக்குள்ளே எகிரி குதிச்ச மாதிரி ஆற்றுக்குள்ளே போயிருச்சுடா. அதனால தாண்டா உனக்கு வாடான்னு வேகமாக கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நண்பர் மிரண்டு போயிட்டாரு. அடங்கொப்பன் தாமரை வர்ணியில் தலைமுழுக அப்படிங்கிற மாதிரி எது இப்படியாச்சா, நான் மனுஷன் தாண்டா நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பெரும்பாலும் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நானே அந்த மாதிரி பண்ணுவேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலேருந்து கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியா பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு சரி ஊருக்கு போகிற இவ்வளோ தூரம் போகிறோம், சரி சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமி கும்பிட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து திருநீர் கொடுத்தாங்கன்னா கோயிலில் வந்து அதை வந்து சில பேர் அப்படியே வாங்கிட்டு அங்கேயே வச்சும் போட்டு நெத்தியில் வச்சும் போட்டு அங்கேயே ஒரு இடத்துல செவுத்தில் கொட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு சின்ன துண்டு பேப்பரில் மடித்து அதை பேக்கெட்லேயோ அல்லது பையிலையோ கீழே இதில் வைக்கிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. நானும் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வரும்போது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்க கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி திருநீர் வந்து சின்ன ஒரு பேப்பரில் மடித்து அதை வந்து ஃபேண்ட்டில் வச்சுருந்துருக்காங்க. அந்த டைமில் அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நல்லபடியாக நாங்கள் ஊர் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு கொஞ்சம் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு மிச்சத்தை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு அந்த வண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி யாராவது ஆளுங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், வந்துட்டாங்கன்னா நம்ம ஹெல்ப் கேட்கலாம், போகலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் அவங்க வந்து வண்டியை தள்ளிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பேக்கரியோ அல்லது யாரோ ஒரு வீடு நபர் இருக்கும்ல, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் வந்து 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்து இருக்கிறனால ஒரு இருட்டாக இருக்குது. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் ஹெட்லைட் வெளிச்சம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை வச்சு போகலாம். ஆனால் இவங்களுக்கு இந்த
அந்த வண்டி ஸ்டார்ட்டும் ஆக மாட்டேங்குது, கீ ஆன் பண்ணால் ஆனும் ஆக மாட்டேங்குது, ஹெட்லைட் வெளிச்சமும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மேலே அந்த பாலத்துக்கிட்ட தான் கொஞ்சம் வெட்டா வெளியாக இருக்குது, கொஞ்சம் நிலா வெளிச்சமும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த இடம் தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஆனால் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இது சந்தோஷமாக துக்கமாங்கிறது தெரிய வரும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி வர சத்தம் கேட்குது. இவங்க வந்த தடத்துலேயே ஒரு வண்டி வந்து வர சத்தம் கேட்குது. அது எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 வீலர் வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது இவங்களுக்கு. ஆனால் அப்படி சத்தம் கேட்டாலும் இவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெரும்பாலும் ரொம்ப இருட்டாக இருக்கிற இடத்துல 10-20 அடிக்கு தூரத்தில் ஒரு வண்டி வந்தாங்க கூடி அதோட வெளிச்சம் வந்து லைட்டாவது நமக்கு தெரிய வரும் இல்லைங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த வண்டி வர சத்தம் மட்டும்தான் கேட்குதே தவிர ஒரு வெளிச்சத்தையும் காணோம், ஒரு வண்டி வர மாதிரி ஒரு அறிகுறியாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. சரி சத்தம் கேட்குதே, ஒரு வேளை லைட்டு கீட்டு இல்லாமல் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வந்த தடத்தையே பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உக்காந்துட்ருக்காங்க. அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது அவங்க வாழ்நாளில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்படி வர சத்தம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சத்தமும் கொஞ்சம் கொஞ்சம் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பக்கத்தில் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வர வரைக்கும் அவங்களுக்கு வாகனங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த பக்கத்தில் வர ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்டுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு காற்று மாதிரி ஒரு வாகனம் ஒரு நபர் வந்து அந்த வண்டியில் உட்காந்துருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பாலத்தோட திட்டில் இடித்து அப்படியே எகிரி அந்த தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு டபக்குன்னு ஒரு டபார்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் ஐயோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலும் இன்னொன்று இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ ஒரு வேறு நபராக இருந்தால் ஒரு மனிதனாக இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பயம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம், மனிதனாக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க விழுந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த போய் ஒரு நபர் விழுந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த இடம் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து ஒரு பொருள் விழுந்து அப்படி அலம்பும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தண்ணி அலம்புது. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒன்று காணோம். எப்படி அலம்புது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பெருசாக வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தரமட்டத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது தண்ணி. சுற்றி முற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க மேலும் மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இப்படி சுற்றி முற்றி அந்த பைக் எங்கே ஆள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாலத்தோட கரையில் ஒரு இடத்துல வந்து ஒரு கருப்பான ஒரு உருவம். அந்த உருவம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூஞ்சிக்கு மேலே ஒரு கருப்பு பெட்ஷீட் இப்படி போத்தின மாதிரி போத்திக்கிட்டு அதோட கண்ணு 2 பயங்கர சிவப்பாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல உடஞ்சி இந்த இடம் பூரா அப்படியே ரத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த இடத்துல அது நின்றுக்கிட்டு இவங்களே பயங்கரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க மிரண்டு போய் அடித்து பிடிச்சி ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு வேகமாக வண்டிக்கிட்ட ஓடியாந்து இந்த பக்கத்துக்கிட்ட உட்காந்துக்கிறாங்க. குறுகி உட்காந்துக்கிறாங்க ஐயோ அப்படின்னுக்கிட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த பக்கம் இந்த அங்கே நின்றுட்டு இருந்த உருவம் வந்து மறுபடியும் சலக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்டாலும் இவங்க வந்து அதை போய் எட்டி பார்க்காம இங்கேயே பயந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. விநாயகனே நீ தான்ப்பா எப்படியாவது காப்பாற்றணும், வரும்போது உன்னை தான்ப்பா நான் வேண்டிட்டு வந்தேன், இப்படி எங்களை சோதிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பயத்திலே உட்காந்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அப்படியே அந்த பயத்திலேயே கொஞ்சம் நேரம் போகுது. அப்புறம் வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைமும் ஒரு வண்டி சத்தம் கேட்குது. ஆனால் இந்த டைம் வண்டி சத்தம் கேட்டாலும் இவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வண்டி சத்தத்தோட சேர்த்து ஒரு வெளிச்சமும் கூடவே வருது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெளிச்சம் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, என்ன அடுத்த என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, உண்மையாலுமே ஒரு நபர் வராரு. அவர் யார், எப்படி அந்நேரத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பால்காரர். சரி பாலை கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக வராரு. வரும்போது இவங்க அடித்து பிடிச்சி எந்திரிச்சு நின்று நபர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு வேகமாக போய் அவரை தடுத்து நிறுத்தி, இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி வண்டி இது மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. அப்படி கதறும்போது அவர் என்ன பின்னப்பா இந்நேரத்துக்கு இந்த ரூட்டில் ஏன்ப்பா வந்தீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போயிருக்க வேண்டியதானே, இதில் ஏன் வந்தீங்க, இதில் பெருசாக வண்டிங்களும் வராது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஒரு அப்படி ஏதாவது போனால் இது அன்டைம் ஆச்சு, ஏதாவது போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தானே இதில் வந்தோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னா ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லவும்
சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் வண்டியில் உட்கார சொல்லிட்டு ஒரு டோ பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நினச்ச மாதிரி அந்த பாலத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் பக்கத்தில் போனால் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் வந்து லைனாக ஒரு 4-5 கடைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஷாப்போட நம்பருக்கு அந்நேரத்துக்கு கூப்பிட்றாங்க. பெரும்பாலும் வந்து யாரும் நைட் டைமில் கூப்பிட்டா வரமாட்டாங்க. இருந்தாலும் வந்து இவங்க சரி கூப்பிட்டு பார்க்கலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம், வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரியில் நின்றுக்கிட்டு பேக்கரி பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பேக்கரிக்காரங்கள்ட்ட இருக்க ஃபோனை வாங்கி இவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்நேரத்துக்கு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்க காரணத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்தோன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகலை, ஏதோ ஒயர் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் டீ சாப்பிட்ருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்படி டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ மாஸ்டர் இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து லோக்கல் ஆள் தான் போல். அவர்கிட்ட வந்து அப்படியே பேச்சுவாக்கில் லைட்டாக கேட்குறாங்க. ஆனால் அந்த பாலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அங்கே ஏதோ ஆக்சிடென்ட் இது ஏற்கனவே நடந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பேச்சுவாக்கில் கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் டீக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இந்நேரத்துக்கு அதை பற்றி கேட்குறீங்க, என்னாச்சு, என்ன பாலத்துக்கிட்ட ஏதோ ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ணா சும்மா கேட்குறோம், தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறோம் அந்த மாதிரி கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து லோக்கலை சேர்ந்த நபராக யாருன்னு தெரியல, ஒருத்தர் வந்து பைக்கில் வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பெட்ஷீட் வந்து இப்படி போத்திட்டு வந்துருந்துருக்காரு. நைட் டைமில் வரும்போது பெட்ஷீட் வந்து இப்படி போத்திட்டு பெரும்பாலான கிராமத்தாரங்க போவாங்க அந்த மாதிரி இந்த பெட்ஷீட் இப்படி போத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ கொஞ்சம் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றுக்கு வந்து இந்த பெட்ஷீட் இப்படி பறக்கும் இல்லைங்களா, நம்ம இப்படி பிடிச்சிட்டே வந்தாலும் கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கை இப்படி ஆட்டும்போது பறக்கும். அந்த பாலத்து பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக தான் வந்துட்டுருக்காரு. அந்த பாலத்து பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பெட்ஷீட் வந்து லைட்டாக அப்படி பறந்தது. சரி அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை இப்படி சொல்லட்டும் போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் இறடி கொஞ்சம் உலட்ட ஆரம்பிச்சிருது. அந்த வேகத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பாலத்தோட திட்டில் இடித்து அப்படி எகிரி அந்த பாலத்துக்குள்ளே வந்துடுறாரு. அவரோட கெட்ட நேரமோ என்னமோ தெரில, அவர் விழுகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, அந்த பாறைகள் தெரிஞ்சிருக்கு. விழுந்த மனுஷன் என்ன ஆகிட்டார், ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பாறையிலேயே மண்டை இந்த இடத்துல அடித்து இந்த இடமெல்லாம் உடஞ்சி அந்த இடத்துலையே ரத்தம் கொட்டை படுத்துருந்துருக்காரு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகி மக்கள் வரும்போது தான் வந்து இந்த மாதிரி என்னடா வண்டி இங்கே கிடக்கு ஆளக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அந்த ஆள் கிடந்திருக்காரு. அப்புறம் போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவரை கொண்டாந்து கரையில் போட்டு அதுக்குள்ளே அவர் செத்தே போயிட்டாருன்னு வைங்களேன். எவ்வளோ நேரம் துடிச்சிட்டு இருந்தாருன்னு தெரியல பாவம், ஆனால் செத்து போயிட்டார் அந்த இடத்துலையே. துடிச்சு இறந்துருக்காருன்னு வைங்களேன், துடிச்சு இறந்துருக்காரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னே கூப்பிட்டு வெளியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வர சொல்லி அவங்க வந்து அட்டாப்சி பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவராக தான் விழுந்து இறந்துருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா, இப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ இந்த இடத்துல நடந்துச்சு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இவங்களுக்கு சிங்க் ஆயிடுச்சு. ஓ அப்படியா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு, ஆனால் இவங்களுக்கு நடந்த விஷயத்தை வந்து இவங்க சொல்லலை, அவங்கள்ட்ட சொல்லாமல் சேர்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீ குடிச்சிட்ருக்காங்க. அவர் டீக்காரர் வந்து டீ மாஸ்டர் வந்து இவங்களை பார்த்துட்டு வந்து லைட்டாக அவருக்கு ஒரு சந்தேகம், என்னடா பேய் இறஞ்ச மாதிரி இருக்கானுங்க பயலுக 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனால் கேட்கல, என்னப்பா இந்த மாதிரி பாலத்துக்கிட்ட எதுவும் நடந்துச்சு அப்படின்னு அவரும் இவங்களை கேட்கல, இவங்களும் இந்த மாதிரி சொல்லலை. சரிப்பா எங்கப்பா போகிறீங்க எங்கப்பா வரீங்க அப்படின்னு இந்நேரத்துக்கு அப்படின்னு இவர் வந்து லைட்டாக பேச்சுவாக்கில் இவரும் கேட்கும்போது நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வரேன்னா சேலம் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா இவ்வளோ தூரம் போகிறேங்கிறீங்க, இந்த நைட்டில் போகிறீங்க, இந்த பக்கத்தில் வருங்க கோயில் ஒன்று இருக்குது, அப்புறம் தான் போகிறீங்க, வண்டியை ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு போங்க, இவ்வளோ தூரம் போகிறீங்களா காத்துக்கிறப்பு பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த மெக்கானிக்கும் வந்துடுறாரு, வந்து வண்டி செக் பண்ணி பார்க்குறாரு, ஒயர் கியர்லாம் ஆட்டி பார்க்குறாரு, வண்டி நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ரெடி பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. தம்பி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவருக்கு உண்டானதை கொடுத்துட்டு சரி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் அதே மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு திருநீரை வாங்கி வச்சுக்கிட்டு வண்டிக்கும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தோம் ப்ரோ. அந்த பாலத்துக்கிட்ட நடந்த சம்பவம் வந்து என்னால் நம்பவும் முடியல, நம்பாவே இருக்கவும் முடியல. ஆனால் என் வாழ்நாளே இப்படி ஒரு சம்பவத்தையும் இப்படி ஒரு உருவத்தையும் அன்றைக்கி தான் ப்ரோ நான் பார்த்தேன். அன்னையிலேருந்து நான் பெரும்பாலும் நைட்டு போகிறதையே நான் தவிர்த்துறேன். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு போகிற மாதிரி தான் நான் பஸ்ஸில் போயிடுது ப்ரோ, இல்லைன்னா பைக்கில் போகிற மாதிரி தான் நான் பகல்லே போயிடுவேன். ஆனால் அந்த ரூட்டில் தான் ப்ரோ போவேன், அந்த பாலத்து வழியாக தான் போவேன். ஆனால் பகலில் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஆனால் நைட் டைம் வந்து எனக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி சம்பவம் எனக்கு நடந்திருக்கு, இப்படி நடந்து முடிஞ்சது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் வந்து இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் பார்த்தது வந்து உண்மையிலே ஒரு
அமானுஷ்யமா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த சம்பவம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த சம்பவங்கள் போட முடியும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது கோஸ்ட் ஸ்டோரி அல்லது ரியல் இன்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட நமக்கு ஷேர் பண்ணிடலாம். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு வீடியோவில் அமானுஷ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.